சென்னை எழிலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களின் கோரிக்கைகள் என்ன, முழுமையா சொல்லுங்க. வணக்கம் மோகன். 2வது நாளாக கிராம உதவியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நேற்று நடந்த போராட்டத்தின் போது இவர்களை கைது செய்து அழைத்து சென்ற காவல்துறை கிண்டி தண்ணி ஆலந்தூர் பகுதியில் இறக்கிவிட்டதாக, இரவு நேரத்தில் இறக்கிவிட்டதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. தொடர்ந்து இரவு நேரம் என்பதால் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டை நேற்று வச்சு நமக்கும் தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க போயிட்டு இப்போ 2வது நாளாக இல்லகத்தில் நடந்திருக்கும். அது குறித்து தான் கேட்குறோம். ஏன்னா இவங்களுடைய இன்றும் கூட சட்டசபையில் பேசும்பொழுது மற்ற போராட்டக்காரர், குறிப்பாக அங்கன்வாடி இடைநிலை ஆசிரியர்களாகட்டும், பல்வேறு போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு உரிய அவர்களை அழைத்து பேசுவோம் என்று முதல்வர் சொல்லியிருந்தார். இந்த சூழலில் இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள்கிட்ட நம்ம பேச போகிறோம். ஏன்னா இவங்க தான் அரசாங்கத்திற்கும் பொதுமக்களுக்கும் முதல் பணியாளர்கள். இவங்க தான், அதாவது அரசாங்கத்தால் இருக்கக்கூடிய, அதாவது கிராம விஓவுக்கு அசிஸ்டண்டாக இருக்க உதவியாளராக இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் என்னென்னு அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள், நேற்று உங்களை இரவு அங்கே இறக்கிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்க? இரவு எங்களை கைது பண்ணி அரசு பஸ்ஸில் ஏற்றி ஒரு 2 மணி நேரமாக சென்னையில் அனைத்து இடங்களையும் சுற்றி கிண்டியில் போய் ட்ரெயின் ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு இருட்டுக்குள்ளே இறக்கி விட்டுட்டாங்க. இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கே தெரியல. எல்லோரும் ரொம்ப பிரச்சனையில் பக்கத்தில் இருக்கவங்களும் பக்கத்து இடத்துல இறக்கி விட்டவங்க அவங்களும் திட்டுறாங்க. நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, எல்லோரும் கும்பலாக நிற்கிறீங்க, என்ன எதுக்காக இங்கே நிற்கிறீங்க, இது ஒரு தனிப்பட்ட தனியார் நிறுவனத்தோட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு 2 மணி நேரம் சுற்றி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல், இல்லைன்னா ஒரு கல்யாண மகால் இப்படி ஏதாவதுல கூட எங்களை வச்சுருக்கலாம், இல்லை அரெஸ்ட் பண்ணி சிறை கூட கொண்டு போயிருக்கலாம். இப்படியெல்லாம் இல்லாமல் எங்களை போய் சென்னையில் ஒதுக்குப்புறமா, அதுவும் எல்லா இடங்கள்லையும் சுற்றி அவ்வளோ தூரமாக ஒரு 2 மணி நேரம் போய் இறக்கி விட்டு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை நேற்று உருவாக்கி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நாங்கள் கேட்குற கோரிக்கையான காலமுறை ஊதியமும் சிபிஎஸ் பங்களிப்பு தொகையும் அது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. இந்த அரசுக்கு இவ்வளோ எடுத்து சொல்லியும் எங்களோட நிலைமை புரியாமல் நேற்றெல்லாம் அவ்வளோ லேடிஸ் ஒரு 100 பேர் 150 பேருக்கு மேலே ஒரு லேடிஸ் இருந்து அவ்வளோ பிரச்சனைக்கு உள்ளாக்கணும். இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே போகுது. ஏன் இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கும் போகும்போது நாங்கள் இவ்வளோ வருவாய்த்துறையில் அடிப்படை பணி செய்கிற எங்களை ஒவ்வொரு ஜீவங்களாக பறித்து திரும்பி நாங்கள் போராடி வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ இறந்து நிறைய எங்கள் சிபிஎஸ் ஊழியர்கள் இறந்து பங்களிப்பு தொகை வாங்க முடியாமல் அந்த குடும்பங்கள்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு பார்வைக்கு போகலையா, இல்லை தெரியலையா? நாங்களும் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்ததுலேருந்து ஒவ்வொரு இதுதான் எங்களுக்கு ஒவ்வொரு போராட்டங்களையும் கையில் எடுத்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த அரசுக்கு நல்ல பேர் வாங்கி தர்றதுக்கு வருவாய்த்துறையில் அடிப்படை பணி அனைத்தையும் பார்க்குற நாங்கள் கிராம உதவியாளர்களை ஏன் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளாகி கஷ்டத்துக்குள்ளாகி நாங்களும் எங்களோட உடல் பிரச்சனைகளும் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் இது பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த அரசாங்கம் இன்னும் ஏறெடுத்து கூட பார்க்காம இன்னும் எங்களை பிரச்சனைக்குள்ளே தள்ளுறாங்க. இது நியாயமான கோரிக்கை தான், நியாயம் இல்லாத கோரிக்கைகள் இல்லை. கண்டிப்பாக பெண்களுக்கான பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஏன்னா தொடர்ந்து அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வரும். இப்போது எஸ்ஐஆர் பணி நடந்துட்டு இருக்குது, தேர்தல் வேறு வரப்போகுது. உங்களோட பணி மிக முக்கியமான பணி. அப்போ இது பாதிக்காதா? கண்டிப்பாக பாதிக்கும். அது நாங்கள் இன்னைக்கு கனிம வழங்கத்திலேருந்து உள்ளிட்ட புயல் வெள்ளம் நிவாரணத்திலேருந்து அனைத்து பணிகளையும் பாதுகாத்து வைத்ததுனால தான் இன்றைக்கி பல குவாரிகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கனிம வளங்களுடைய சொத்து புறமை இன்றைக்கி அரசுக்கு வருகிறது. ஆனால் அதன் முதல் பாதுகாவலர் யாருன்னா எல்லைச்சாமிகளாக இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் தான். அப்படி தொடர்ந்து பயணிக்கக்கூடிய எங்களுக்கு இன்றைய பணி எஸ்ஐஆர் பணியும் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் தொடரும் பட்சத்தில் இந்த பிஎல்ஓ பணி உள்ளிட்ட எஸ்ஐஆர் பணியும் இன்றையிலிருந்து நாங்கள் புறப்பணிக்கிறோம். அப்படிங்கும்போது வரக்கூடிய தேர்தல் பணியில் ரொம்ப சுணக்கம் ஏற்படும். அரசு இதுவரைக்கும் எங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை இதுவரைக்கும் அரசுக்கு முன்மொழிவே இல்லை. நேற்று 2 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் முன்மொழிவு அனுப்பப்படுகிறோம் தான் சொல்கிறாங்களே தவிர அனுப்பப்படலை. அப்போ அனுப்பியதாக ஒரு தவறான ஒரு கையடை எங்கிட்ட காட்டுறாங்க. அப்போ அதை காப்பியாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டாலும் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ நீங்களே படித்து காட்டுங்கன்னு சொல்லும்போது அந்த மாதிரி ஒரு படித்து காட்டும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நாங்கள் கொடுத்த கோரிக்கையில் அரசு பங்களிப்பு கிடைக்கணும். அரசு பங்களிப்பை வெறுமனே கொடுத்தா கிடைக்காது. இன்றைக்கி ரெவன்யூவில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி செய்யக்கூடியது கிராமங்கள் மட்டும்தான். ஆனால் நிதித்துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த அரசு துறைகளும்
நிதித்துறையில் வந்து சிறப்பு களமுறையத்தில் நிறைய ஏன்னா உங்கள் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. சொல்லுங்க ஐயா, நீங்கள் வந்து பொதுவாகவே உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன? உங்களுக்கு எதை சந்திக்கிறீங்க அங்கே? பொதுவாக வந்து இந்த இதை எடுத்திருக்கீங்க, இப்போ போராட்டத்துக்கு வேறு வந்திருக்கீங்க, உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? காலத்தில் நமது செய்தியாளர் அன்பழகனின் இணைப்பில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவல உதவியாளர்கள், குறிப்பாக அலுவலக உதவியாளர்களுக்கு இணையாக கிராம உதவியாளர்களுக்கும் அடிப்படை ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை எழிலகத்தில் உள்ள அலுவலக வளாகத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிராம உதவியாளர்கள். போராட்டத்தை வந்து மாற்றி அழைச்சி களத்தை வந்து விரிவுபடுத்துவோம், போராட்ட களத்தை. ஐயா, இப்போ பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கீங்க. இப்போ எந்தெந்த மாவட்டங்கள் வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து பாதி பேர் காணான்னு சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு தகவல் ஃபோன் பண்ணி கேட்டிங்களா, என்ன பண்ணீங்க? திருப்பூர் மாவட்டத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோங்க. நைட்டு அந்த இரவு நேரத்தில் லைட் வெளிச்சம் கூட இல்லாத பகுதியில் குறிப்பாக பெண் தோழர்கள் ஒரு 120 பேர்த்துக்கு மேற்பட்ட தோழர்களை ஒரு மூல முடக்கில் பாலத்துக்கடியில் இருட்டு பகுதியில் எங்களை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அந்த நேரத்தில் பஸ் வசதியோ ஒரு ஆட்டோ வசதியோ கிடையாது. அவங்க அங்கங்கே ரூம் எடுத்து தங்கிட்டு இன்றைக்கி காலையில் வந்திருக்கிறாங்க. பாதி தோழர்களுடைய பெண் தோழர்களுடைய நிலைமை என்னென்னு இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா, இந்த 30 ஆண்டு காலமாக கேட்டுக்கிட்டு இருக்கிற காலமுறை ஊதியம் ஒரே ஒற்றை கோரிக்கை தான் கேட்குறோம். ஆனால் இந்த அரசு தேர்தல் கால வாக்குறுதியை எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள்லாம் வாக்களித்து இவரை அருணறையில் உட்கார வச்சோம். அந்த உட்கார வச்ச வாக்கு கொடுத்ததை அவர் எங்களுக்கு உதவாமல் இன்னைக்கு காலந்தாத்தி கிராம உதவியாளரை ரொம்ப வஞ்சிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு படித்த கிராம உதவியாளருக்கு அந்த படிப்புக்கான ஊதியம் இன்னைக்கு வரைக்கும் வழங்கப்படலை. ஆனால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய அலுவலக உதவியாளர்கள் 8வது படித்திருந்தால் போதும் காலமுறை ஊதியம் அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் எங்களை எல்லாம் முட்டாளாக்கி இப்படிப்பட்ட திராவிட மாடல் விடியா அரசு வஞ்சிக்கிறது. ஆகவே நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுடைய ஒற்றை கோரிக்கையான அந்த கோரிக்கையை ஏற்று காலமுறை ஊதியம் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மாவட்ட மையம் முத்துசாமி. கண்டிப்பாக இவர்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை தாங்க மற்ற அலுவலக உதவியாளருக்கு வழங்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் அதாவது அந்த அவங்க ஊதியம் தான் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியம் வழங்க வேண்டியது இவங்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன். தமிழ்நாடு அரசூழியர் சங்கம், தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் போராடுவோம், வெற்றிகிட்டு